சேமிப்பு இல்லாததுனால தான் கடன் வாங்குறோம். வருடா வருடம் ரெவென்யூ டெபிசிட் கிட்டத்தட்ட 35,000 கோடி 48,000 இப்போலாம் 48,000 கோடி போயிட்டு இருக்கலாம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து வருகின்ற காலங்களில் ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது குறையும்னு சொல்லுவாங்க. திருப்பி அடுத்த வருஷத்துக்கூட பட்ஜெட் நீங்கள் போடும்போது திருப்பி உயர்ந்து போகும். ஸோ உங்களுக்கு வந்து ரெவென்யூ டெபிசிட் என்பது எனக்கு 100 ரூபாய் வருமானம் வருகிறது. நம்ம குடும்ப பெண்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். 100 ரூபாய் வருமானம் வருது, எனக்கு 120 ரூபா செலவு வருது. அரிசி பருப்பு மளிகை சாமான் வாங்குறதுக்கு வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு 120 ரூபா ஆகுது அப்படின்னா அந்த 20 ரூபான்றது ரெவென்யூ டெபிசிட். எனக்கு அன்றாட தேவைகள் அந்த மாதத்திற்குண்டான தேவைகளையே என்னோடய வருமானத்தின் மூலமாக மீட்டெடுக்க முடியவில்லை. அந்த 20 ரூபா ரெவென்யூ டெபிசிட், அதற்கு கடன் வாங்குகிறோம். அது மாதிரி தமிழக அரசாங்கம் 48,000 கோடி ரூபாய் ரெவென்யூ டெபிசிட்டுக்கு கடன் வெளியில் வாங்குது. இதை தாண்டி நம்ம வாங்கின கடன் அடைக்கிறோமே, அந்த வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு திருப்பி கடன் வாங்குகிறோம். கிட்டத்தட்ட 1,70,000 கோடி ரூபாய் மொத்தமாக கடன் வாங்கி அதில் ஒரு 60,000 கோடியை கடன் அடைச்சி 1,10,000 கோடி ரூபாய் நமக்கு வந்து நெட்டாக கடன் உயர்கிறது.